ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 26. திருமாலின் கையில் ஒரு சங்கு இருக்கும். அந்த சங்கின் கதை. பஞ்சசன் என்ற அசுரன் சாந்திப்பணி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலுக்குள் போய் மறைந்து விட்டான். கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குருதட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திப்பணி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருக்ஷேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலியை கேட்டு எதிரி படைகள் நடுங்கின. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் பொய்ப்பாருடையவனே, சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: திருமாலே, மணிவண்ணனே, ஆளிலையில் பள்ளி கொண்ட நாயகனே, மார்கழி நன்னாளில் நீராடும் பொருட்டு முன்னோர்கள் செய்வனவும் வேண்டுவனவும் கேட்டு அருள் புரிவாயாக. உலகங்களையெல்லாம் நடுங்கும்படி முழங்கும் பால் போன்ற வெண்மையான பாஞ்ச சன்னியம் என்னும் சங்குகள் வேண்டும். நீண்ட தூரத்திற்கு சென்று ஒலிக்க வல்ல மிக பெரிய பறை வேண்டும். பல்லாண்டு பாட்டிசைக்கும் இசைவாணர்கள் வேண்டும். அழகிய விளக்குகள் வேண்டும். வனப்பான கொடிகள் வேண்டும். அழகிய விதானங்களும் வேண்டும். இவற்றையெல்லாம் எமக்கு நல்குவாயாக. கண்ணபிரானே, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 26.